வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஸ்டஃப்டு வெஜிடபிள் இட்லி பண்ண போறோம். இந்த இட்லி சாஃப்டா சாப்பிடுறதுக்கு டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணிருக்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. இந்த இட்லி அப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடு பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சிருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லயே தான் இருக்கு. இதுல 1/2 கப் அளவுக்கு துருவன கேரட், 1/2 கப் துருவன முட்டைக்கோஸ், கூடவே 4ல இருந்து 5 பீன்ஸை நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அடுத்து இதுல 2 உருளைக்கிழங்க மசிச்சு சேர்க்க போறேன். அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். அப்பப்போ மட்டும் ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம கேரட், முட்டைக்கோஸ் எல்லாம் துருவி சேர்த்திருக்கோம். பீன்ஸையும் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கோம். அதனால வேகமாவே வெந்துரும். 2 உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு 75 கிராம் இருக்கும். இதை குக்கர்ல நல்லா சாஃப்டா வேக வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி உதுத்து வச்சுருங்க. இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இன்னுமே உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா டேபிள் சால்ட்டை தூவி விட்டுக்கங்க. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா நல்லா ஆறட்டும். இப்ப வெஜிடபிள் மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு உள்ளங்கையில வச்சு ஃபிளாட் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஃபிளாட் பண்ணாதான் ஸ்டஃப் பண்றதுக்கு சரியா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டவோட தீய நல்லா குறைச்சிட்டு இட்லி பிளேட்டை வைக்கிறேன். இந்த பாத்திரத்துல இட்லி மாவு வச்சிருக்கேன். ஒவ்வொரு குழியிலையும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மாவு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்க நடுவுல வச்சிருங்க. இப்ப ஸ்டஃபிங் எல்லாம் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மறுபடியும் லைட்டா அந்த மாதிரி இட்லி மாவை எடுத்து வச்சு அந்த ஸ்டஃபிங்க நல்லா க்ளோஸ் பண்ணிருங்க. மூடி வச்சாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த இட்லி வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நல்ல சூடா ஸ்டஃப்டு வெஜிடபிள் இட்லி பண்றதை விட இந்த மாதிரி டிஃபரெண்டா இட்லியை கட் பண்ணி காமிக்கிறேன். பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.